ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டக்கோ ப்ரொஃபஸர் மானுவோட சீசன் 3 எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 13K ரொம்ப க்ளோஸில் இருக்கும். ஓகே, சோராவசம் ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்மளோட பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் ராயல் ஸ்டோர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த பொருள் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இருப்போம். அப்போ பிரின்சஸ் நீங்கள் ரொம்ப நேரமாக ஏன் என்னை வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வர வழியில் பயங்கரமான நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து வரது தான் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அவனோட கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் சில்வரில். ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இதோட பேர் ஃப்ளோயிங் சில்வர், இது வேற வேற ஷேப்னால மாறுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பார்த்தா அந்த பிரேஸ்லெட்லேருந்து ஒரு பெரிய ஸ்வாடே பார்த்தீங்கன்னா வருது. அப்போ பிரின்சஸ் பார்த்துட்டு பரவாயில்ல, இது நல்லாவே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி, அப்போது இந்த கண்ணில் இருக்கே அது என்னன்னு சொல்லி கேட்க, இது ஐ ஆஃப் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. சாரன் அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் டொனேட் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த பொருள். இதனால அதோட டார்கெட்டோட கரண்ட் எபிலிட்டியும் அவங்கக்கிட்ட மறைஞ்சிருக்க பொட்டென்ஷியலே பார்க்க முடியும். இது ரெண்டுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவன் பார்க்கும் போதே பிரின்சஸ் மேலேயும் ஃபேசியா மேலேயும் யூஸ் பண்ணுறான். அவங்கக்கிட்ட பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்குது, நம்ம ஹீரோக்கு தெரியுது. எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே கிரேட் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே, அவங்கன்ட்டு என்னாச்சு, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அதை யூஸ் பண்ணின்னு சொல்லி கேட்க, இல்லை அது நார்மலாக ஒரு கண்ணாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஏமாற்றிடுவான் அந்த கண்ணாடியை பற்றி. அப்போ இவங்க நீங்கள் சொல்கிறத நான் நம்புன்னு நினைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதை வச்சு இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெரிய பிரைட்டஸ்டான லைட்டை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கு நம்மளோட பிரின்சஸ் அப்படியா, சரி ஓகே, நான் எதுவும் கேட்க விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அன்றைக்கி மதியானம் பேலஸோட ஹால்வே இருக்குல்லையா, அதை காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ரெனே இந்த இடத்துல ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நேற்று என்ன தான் மோசமாக நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் திடீர்னு நேற்று என்னோடய கண்ணெலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மனுஷங்களுக்குள்ளேருந்து வர எனர்ஜிஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மான்ஸ்டர் சீனியர் ஃப்ளோரோட பாடிக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் காப்பாற்றிட்டாரு. எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியல. மேபி லூட்கர் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்குமோ. பட் இதை பற்றி நான் திடீர்னு கேட்டால் ரொம்ப திம்பத்தனமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்க, திடீர்னு நடுவில் நம்ம ஹீரோ வந்துடுவான். அப்போ ப்ரொஃபஸர் லூட்கருன்ற மாதிரி சொல்லிட்டு ரெனை பார்க்க, ரெனை நல்ல டைமிங் தான், ஒரு சில விஷயங்களை பற்றி உன்கிட்ட பேசணும், வா அமைதியாக இருக்க இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். பார்த்தா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறமா ஒரு பீஸ்ட் காட்டுறான். அப்போ இதை பார்த்துட்டு, இது ப்ரொஃபஸர் லூட்கரோட மேஜிக் பீஸ்டான்னு சொல்லி கேட்க, இது யூனிக்காக இருக்குது, இதோட பேர் ஏத்தர் நாக்டர்னஸ், இது ஷேடோவை மீடியமாக யூஸ் பண்ணி மூவ் பண்ணும். ஸோ அதனால் அதுக்கு எங்கே வேணுமோ அது வருன்றமா சொல்லிட்டு சொல்ல, அப்போ இந்த மேஜிக்கல் பீஸ்ட்னால தான் நான் காப்பாற்றப்பட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களான்னு சொல்ல, ஆமாம், பட் அவனை சமன் பண்ணால் எனக்கு ரொம்பவே மானம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் என்னால் ரொம்ப நேரம் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மாதிரியே வச்சிடறான். அப்போ நம்மளோட ரெனே சீனியர் ஃப்ளோரா எப்படி இருக்காங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ நான் நிறைய வாட்டி செக் பண்ணிட்டேன், அவளுக்கு எந்த சீரியஸான இன்ஜுரியும் இல்லை. அதுவும் இல்லாமல் நீ பார்க்க ரொம்ப கவலைப்படுற மாதிரியே தெரியுது அவளை பற்றின்னு சொல்ல, ஆமாம், ஏன்னா அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, அந்த மான்ஸ்டர் வரும்போது என்னை தள்ளி விட்டு அவங்க என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ரெனே அந்த மான்ஸ்டர் ஒரு டீமன், அதுவும் இல்லாமல் உன்னோட கண்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த டீமனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆமாம், கரெக்டான டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உனக்கு நல்லா தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கு இல்லையா அந்த கண்கள், இதோட பேர் ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதனால் உண்மை எது, பொய் எது, கெட்டது எது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இது யூஸ் பண்ணி மற்றவங்களோட இன்ட்யூஷன்லேருந்து எசன்ஸ் வரைக்கும் உன்னால் பார்க்க முடியும். ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே இதை ஒரு யூனிக் அத்தாரிட்டியாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அத்தாரிட்டியை லுமன்சிஸ் சர்ச்சில் இருக்க அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரெனே சயின்டிஸ்டா, அந்த டீமன்மே நான் அப்படி தான் கூப்பிட்டுச்சு. அப்போ லுமன்சிஸ் சர்ச்லேருந்து ஆளுங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிப்பா. அப்போ நம்ம ஹீரோ கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன், என்ன நடந்தாலும் சரி உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நான் அவன் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறமா சர்ச்சை தாண்டி இன்னும் நிறைய பேர் உன் பின்னாடி இருக்கலாம், அதாவது உன்னை தேடுறதுக்கு. ஸோ அதனால் அவங்க கண்ணிலலாம் நீ மாட்டாதன்னு சொல்ல, ஆனால் நான் வச்சுருக்க இந்த கண்கள் தான் இப்போ எல்லாருக்குமே ஈஸியாக தெரியுமே, என்னால் எப்படி மறைக்க முடியும், அதுவும் இல்லாமல் சீனியர் சன்பேவுக்குமே ஆல்ரெடி தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ரெனே சன்பேவை நீ நம்பி உன்னால் அவளை ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொல்ல, ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான்.
சொல்கிறா, எனக்கு அவங்கள பற்றி எல்லாமே வந்து தெரியாது, பட் இருந்தாலும் அவங்கள நான் வந்து நம்ப ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அப்படியா சரி ஓகே, உனக்கு அதுதான் வேணும்னா நான் வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படியேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்பெல்லை வந்து போட்டு விட்றான். போட்டு விட்டு, நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சீலிங் ஸ்பெல் தான் வந்து போட்டிருக்கேன், இப்போதைக்கு உன்னோட கண்கள் வந்து நார்மலாக தான் எல்லாரு கண்ணுக்குமே அது தெரியும், நீ எதனா ஒரு பேடான பொசிஷனில் இருந்தனா அது திருப்பி வந்து நார்மலாக வந்துடும், ஸோ அதனால் பார்த்து பதினமாருன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். தூரத்தில் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட சனேடா வந்து பார்த்துட்ருப்பா. அப்போது நம்மளோட சனேடா வந்துட்டு, ப்ரொஃபஸர் நீங்கள் ரெனேயோட அம்மாவுக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டே அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் டீபாக் பேலஸ் தான் வந்து காட்டுறாங்க. அதாவது இதுதான் வந்து அடுத்த மெயினான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு ஆள் மாதிரி இருக்கான். இவன் வந்துட்டு எக்ஸிலியன் எம்பையரோட கேபிட்டலில் என்னென்ன மோசமான விஷயங்கள் நடந்துச்சு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் தேவைப்படும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். பார்த்தா அந்த இடத்துல நம்மளோட பிரின்சஸ்மே தான் இருப்பாங்க. அதாவது சன்பேயோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட பேசுவாங்களே அடிக்கடி, அந்த பிரின்சஸ் தான். அவங்க வந்துட்டு, பிரிட்டிஷ் ஹோலி கிங்டம் வந்து உங்களோட ஆளுங்களை வந்து டிஸ்பேச் பண்ணி ஹெல்ப் பண்ண வந்து வந்திருக்கீங்க, உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், பட் இதை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்க மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் வந்து கேட்க, அவன் வந்துட்டு ரொம்ப திமுறாக ஒரு மாதிரி வந்து பேசுவான். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு லேடியை வந்து பார்த்துட்டு, இவங்க தான் சீஃப் பிரிஸ்டர்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்களோட பேர் வந்து ரெம்லியா. இவங்க வந்து பிரிட்டிஷ் ஹோலி கிங்டமோட ஒரு சீஃப் பிரிஸ்ட்டு. அதுவும் இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்கார்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஆள் வந்துட்டு, யார் என்னத்தை பார்த்துட்டு இருக்க, நீ ஏன் கூட தானே கான்வர்சேஷன் வச்சுருக்க, அதை ஏன் கூட தானே பேசிகிட்டு இருக்க, நீ வந்து எம்பரர் கிடையாது, ரொம்ப திமிர்த்தனமாக நடந்துக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கிட்ட ஒரு மாதிரி திமுறாக பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம பிரின்சஸ் வந்து, நான் இப்போ எம்பரராக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஒரு நாள் நான் வந்து ஆவேன், அதுவும் இல்லாமல் நான் ஒன்றை மாதிரி கிடையாது, நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு சீஃப் ப்ரீஸ்ட் கூட வந்து கிடையாது, ஸோ அதனால் நீ வாயை அடக்கி பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, நான் வந்து என்னோட பொசிஷனோட சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்மளோட பிரின்சஸ் வந்து சப்ஜெக்டை மாற்றுறதை விட்டு பாயிண்ட்டுக்கு வா, என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அவன் வந்துட்டு, எங்களோட பவரை வந்து நான் இந்த இடத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஆன்சர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களே கூட அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்மளோட பிரின்சஸ் வந்துட்டு பயங்கர கோவத்தில் வந்துருப்பாங்க. அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எங்களுக்கு இந்த டார்க் ஆர்கனைசேஷனை பற்றி ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து கிடச்சிச்சு, அதாவது கேபிட்டல் சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சாமே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்குமே அந்த ரிப்போர்ட் வந்து கிடச்சிச்சு, பட் அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாலாம் எதுவும் தெரியாது, அதுவும் இல்லாமல் லிபரேஷன் ஆர்மி வந்து பிளாக் மேஜஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அவங்க எதனா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து உண்மையாகவே பிளாக் மேஜஸ்னால எதனா வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க வந்து கேட்பான். அப்போ இவங்க வந்துட்டு, ஆமாம் எனக்குமே அது கொஸ்டினாக தான் இருக்குது, பட் அது பிளாக் மேஜஸாக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்ல, திடீர்னு இந்த ஆள் கோவம் வந்துடும். ஏன்னா இந்த ஆள் தான் பின்னாடி இருப்பான், அதாவது பிரிட்டிஷ் ஹோலி கிங்டம் சேர்ந்த ஆளுங்க வந்து பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் டவுட் இருக்குது நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஆள் வந்துட்டு ஓவராக பேசாதீங்க, உங்களோட லைனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, இதே மாதிரி அன்கோஆப்ரேட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோட நேஷனுக்கு போய் நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, உன்னோட நேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவியா, நீ ஒரு சீஃப் ப்ரீஸ்டோட ஒரு ப்ராக்ஸியாக தான் இந்த இடத்துல வந்திருக்க, அப்படி இருக்கும்போது நீ எவ்வளோ தைரியம் தான் உன்னோட கண்ட்ரிக்காக நீ இந்த இடத்துல வந்து பேசுவ, அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ரூட்னஸை பார்த்து ரொம்பவுமே கோவப்பட்டேன், அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எம்பையரில் இருக்க பீப்புள் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது, திடீர்னு வந்துட்டு அந்த இடத்துல அந்த சீஃப் ப்ரீஸ்ட் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு, சாரி எங்களை மன்னிச்சிக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த எம்பையரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், ஸோ அதனால் எங்களோட இன்வெஸ்டிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு பணிவாக கேட்க, சரி ஓகே உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அந்த சீஃப் ப்ரீஸ்டோட ப்ராக்ஸி ஆகியிருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் ரொம்ப திமுறாக பேசுகிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் சீஃப் ப்ரீஸ்ட் முன்னாடி இந்த மாதிரி திமுறாக பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பயங்கர திமுறாக பேசிகிட்டு இருப்பான். படிக்கும்போது எனக்கே பயங்கர வெறுப்பாக இருந்துச்சு. அப்படி வந்து பேசிட்டு வரும்போது, இல்லை நம்ம அமைதியாக தான் வந்து போகணும், அமைதியாக வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லி கூப்பிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் யாருன்னா எதனா மறைக்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு அதை மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம பேலஸில்
க்ளாஸில் இருக்கும், அதனால ஃபேமஸாக இந்த பேனோரமிக் வியூ இருக்கும் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு போவோம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீஃப் ப்ரீஸ்ட் வந்து சொல்ல, திடீர்னு நம்ம ஹீரோ வந்து நடுவில் கிராஸ் ஆகி போவான். அப்போ அவங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிட, நம்ம ஹீரோ தூரத்தில் நின்றுட்டு அமைதியாக வந்து நிற்பான். அப்போ அந்த சீஃப் ப்ரீஸ்ட் வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு பெக்யூலரான ஒரு எனர்ஜி வந்து வர மாதிரி என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது, யார் நீங்கள் அப்படின்றப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ அந்த பக்கத்தில் அந்த ப்ராக்சினாக இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு, ஏய் சீஃப் ப்ரிஸ்டஸ் தான் நீ யாருன்னு கேட்குறாங்களே பதில் சொல்கிறா, என்ன குருடானா நீ இல்லை செவிடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்தி கேட்க, நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமான கோவம் வந்து வந்துடும். அப்படி இருந்தாலும் அவன் அமைதியாக வந்துட்டு, என்னோடய சீலிங் ஸ்பெல் வந்து இன்னும் ஒழுங்காக சீல் ஆகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக திரும்பிட்டு, சீஃப் ப்ரிஸ்டஸ்னா சொன்னீங்க, உங்களுக்கு இருக்க சபார்டினேட் வந்து கரெக்டான ஆள் மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பேசுவேன், நான் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன்னு தெரியுமா அவனுக்கு, உன்ன மாதிரி ஒரு நார்மலான எம்ப்ளாயினால் வந்து என்னை பற்றி இப்படி பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரது அவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த மாதிரி நான் அந்த பேலஸோட எம்ப்ளாயின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, அதுவும் கிடையாது. செகண்டு, இந்த எம்பையரில் இருக்க ஒரு பர்சனாக நான் வந்து இந்த எம்பரருக்கு மட்டும்தான் வந்து தலையை வந்து குனியுமே தவிர மற்றவன் எவனுக்கும் நான் வந்து தலையை குனியக்கூடாது. செகண்டு, நீ வந்து உன்னை நீயே ப்ராக்சின்னு சொல்லி கன்சிடர் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி மரியாதையாக நடந்துக்கணும். இந்த மாதிரி கேவலமாக நடந்து உன்னோட மாஸ்டர் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் இந்த ஆளை எவ்வளோ நாளாக வந்து ப்ராக்சியை வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டு அவனை கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவேன் நாயன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துவான். அப்போ அந்த சீஃப் ப்ரீஸ்ட் வந்து, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கான டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆளை பார்த்து சொல்ல, சீஃப் ப்ரீஸ்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவான். பார்த்தா அந்த இடத்துல இருக்க அந்த செக்யூரிட்டி சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்து அந்த ஆளை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு, பரவாயில்ல இப்போ தான் அமைதியாக இருக்குது, ஸோ இப்போ வந்து நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் லூட் கிரச்சல்ஸே நான் வந்து சார்ன் அகாடமியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, சரி, நான் வந்து ரெமிலியா பிரிட்டிஷ் ஹோலி கிங்டம் நேஷனை சேர்ந்தவ, அதுவும் இல்லாமல் மொத்தம் ஒரு 10 சீஃப் ப்ரீஸ்டர்ஸ் கீழே தான் வந்திருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஆளோட இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பான். மேபி ஜென்ரேஷனல் சேஞ்சாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே உங்களுக்கு தேவையான நான் சொல்லிட்டேன், நான் இங்கே வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க, உங்களோட பேரை மட்டும் தானே சொன்னீங்க, நீங்கள் ரொம்பவுமே கோல்ட் ஹார்ட்டடான ஒரு ஆள், என்னதான் இருந்தாலும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி வந்து என்கிட்ட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மிஸ்டர் ரூட்கர், நம்ம ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருக்கோமா, இல்லை நீங்கள் ஹோலி கிங்டம்க்கு வந்திருக்கீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு பஷாப் வந்து மீட் பண்ணேன், அவன் வந்துட்டு உங்களோட கிங்டம்லேருந்து வந்தால் தான், அவங்களுமே அதே தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்கிட்ட வந்து டிவைனிட்டி எனர்ஜி வருதுன்னு சொல்லிட்டு, மேபி எதனா மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்ப, ஓ அப்படியா, லேத்தபர்க்கில் இருக்க ஒரு பிஷப்போ இதை மாதிரி சிமிலராக பார்த்துருக்காங்களா, மேபி இதில் வேறு எதனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இதை பற்றி வேறு யார்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்ல, ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, சரி ஓகே நான் வந்து பிஸியாக இருக்கேன், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுவான். இப்போ பக்கத்தில் இருக்க அந்த அவங்க கூட இருப்பாங்களே சீஃப் ப்ரிஸ்டர்ஸ் கூட ஆளுங்க, அவன் வந்துட்டு, சீஃப் ப்ரிஸ்டர்ஸ் நீங்கள் ஓகேவா, எப்பயும் போல் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்களேன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நான் வந்து என்னோடய ஓனாக வந்து நடந்துட்டேன், லூட்கர் செல்சி தான் அவரோட பேர், அவர் மேலே வந்து ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவாள். சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, முக்கியமாக வந்து இதை பற்றி ஹெட் சிஸ்டர் கேத்ரினுக்கு மட்டும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் அவளோட சபார்டினேட்டே வந்து நான் சும்மா சர்க்காஸ்டிக்காக சொன்னதுக்கு மாற்றுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, அதுவும் இல்லாமல் என்னால் கிளியராக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் வந்து போகும்போது பார்த்தா ஒரு கைமரா வந்து வருது. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தா ஹான்ஸ் தான் வந்துட்டு வந்திருப்பான். அப்போ ஹான்ஸை பார்த்துட்டு, ஏன்டா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு வெயிட் பண்ணி நான் வந்து செத்தே போயிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து சொல்லுவான். பார்த்தா நம்மளோட மாஸ்டருமே வந்து வராங்க, பின்னாடி பெல்லூனாவும் இருக்காங்க. மாஸ்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வைப்பா, அதுக்கப்புறம் டோரை சாத்து, உன்னை பார்க்கறதுக்கு வேறு யாருனா வந்து வந்துட போகிறாங்கன்றப்போ சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா
டீமனோட ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, ஓ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்து கேட்குறீங்களா, நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் டீமன் கூட எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மாஸ்டர். அதுவும் இல்லாமல் வர வழியில் வந்துட்டு ஹோல் கிங்டமோட ஒரு சீஃப் ப்ரீஸ்டர்ஸ் வந்து பார்த்தேன். அவன் வந்து பர்சனலாக என்கிட்ட இருந்து ஹோலி கிங்கோட எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அப்படியா உன்னை பிடிச்சிட்டு போலையா அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நல்ல வேலை நீங்கள் வந்து அந்த சீலை போட்டு விட்டீங்க, அதனால் தப்பிச்சேன். பட் என்னதான் இருந்தாலும் என்னால் கண்டிப்பாக சீஃப் ப்ரீஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து தப்பிக்க முடியாது. கொஞ்சம் டைமில் வந்து அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும்னு சொல்ல, ஏடா பைத்தியக்காரா, நீ வந்து எதனா பவர் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, இல்லை மாஸ்டர் அவன் வந்து என்னை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல, பட் என்னதான் இருந்தாலும் அவன் மூலியமா என்னை பற்றின ரூமர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா உன்னோட சிப்ளிங்ஸோட நீ வந்து ஃபைட் பண்ணுவேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீ வந்து உன்னோட ஃபேமிலி எதிர்த்து சண்டை போகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும்லாம் வந்து சொல்ல மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, கண்டிப்பாக கிடையாது, அவங்க எல்லாரும் என்னை கொல்லணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, என்னோட வழியில் யார் வந்தாலும் அவங்கள நான் ஈஸியாக வந்து விட போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். அப்போ அவங்க வந்துட்டு பரவாயில்ல நல்ல எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுக்குற, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, சரி ஓகே நீ வந்து பசங்களோட பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் வெளில போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல பெல் லூனா அண்ட் ஹான்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நேரமாக நீங்கள் 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருந்தீங்க, உள்ளே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா, பெல் லூனா நீ வந்துட்டு கைமராஸ்லேருந்தும் ஸ்பெசிமென்லேருந்தும் நிறைய சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணனா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா பெல் லூனாவோட வாயில் பேண்டேஜ்லாம் போட்டு ஒட்டி வச்சுருப்பானுங்க. ஹான்ஸ் தான் வந்து வேலையை பார்த்துருப்போம். ஹான்ஸ் வந்து சொல்லுவான், நிறைய விஷயங்களை அவன் சொல்லாமல் மறைச்சிட்டா, உண்மையை சொல்ல போனால் இதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல வரான். அப்போ தான் வந்து பெல் லூனா வந்து சொல்கிறா, என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ட்ரீ இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க ஒரு வாட்டி தொடுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இது ஒரு வாட்டி இவன் தனியாக போயிட்டு அந்த வேர்ல்டு ட்ரீயோட ரூட்டை வந்து தொட்டு பார்ப்பா தனியாக. அப்போ தான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு ட்ரீ இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினலான ஒரு வேர்ல்டு ட்ரீயாமா. அதுவும் இல்லாமல் இதை பார்த்துக்கிற ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோம் டவுன், அதாவது சொந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆள் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ நீ தொட்டிருக்கியா, அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வரும், பட் அதுக்கு வந்து டைம் இருக்குது, அவங்க வந்து அப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஷேட் வார்டன்லேருந்து ஆள் வந்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஷேட் வார்டனா, அவங்க வந்துட்டு அந்த பிளாக் ஆப்ஸ் மாதிரி ஒரு குரூப் தானேன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அவங்க வந்துட்டு ட்ரைட்டர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெல் லூனா வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே நீ வேர்ல்டு ட்ரீ அந்த பேஸ்மெண்ட்டில் தானே தொட்ட, ஸோ அதனால் உன்னோட எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதுல்லன்ற மாதிரி சொல்ல, இல்லை அவங்க வந்து என்னை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கான்டினென்ட்டில் நான் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் சரி நான் அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. இப்போ அப்படியே வந்து சீனை சேஞ்ச் பண்ணி எல்வன் கிங்டம் தான் வந்து காட்டுறாங்க. ரெனாடைரோன்னு ஒரு இடம், சரியா, அந்த இடத்துல வந்துட்டு எல்லா ஹெட்டையும் வந்து ஏன் சடனாக நீங்கள் வந்து கூப்பிட்ருப்பீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாக வராங்க, ஏன்னா ஒரு முக்கியமான ஆள் வராங்களாமா. அப்போ அந்த முக்கியமான ஆள் உள்ள வந்துட்டு எல்லாருமே ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதாவது எல்லாம் வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்க, எல்லாம் வந்தாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து எங்களை சமன் பண்ணீங்க வெண்ட் மெயின் லிஃப்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கேட்க, நான் இந்த வேர்ல்டு ட்ரீ வந்து பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக யாரோ வந்து அந்த வேர்ல்டு ட்ரீயை வந்து தொட்டிருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை தொட்டிருப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அந்தால் எந்திரிச்சு எவ்வளோ திமிரு இருந்தால் தொட்டிருப்பாங்க, யார் அதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இந்த லெஃப்ரே ஃபேமிலியோட ஹெட்டாக நான் வந்து கமாண்ட் பண்ணுறேன், ஷேட் வார்டனோட ஆளுங்களை சம்மன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. உங்களுக்கு புரியுதா? இப்போ தான் வந்து பெல் லூனா சொன்னால் இந்த மாதிரி ஷேட் வார்டனோட ஆளுங்க வந்து என்னை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா கமாண்ட் வந்து லேட்டாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த செகண்டே இன்னொரு இடத்துல இது வந்து நடந்துட்டுருக்கு, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போக போக தான் வந்து தெரியும். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து நம்மளோட சான் அகாடமி தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் கழித்து சான் அகாடமி வந்து பார்க்குறோம். நம்மளோட பிரின்சிபல் தான் வந்து நம்மளோட ஹீரோ கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல்லேருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நல்ல வேலை பார்த்தீங்க ப்ரொஃபஸர் லுட்கர், அதுவும் இல்லாமல் கடைசியாக நடந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணதாக நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் நான் என்ன பண்ணுமா தான் வந்து பண்ணன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மாறவே இல்லை, ஆனால் அவங்கள நான் இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது, புதுசாக அகாடமிக் ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணாயிருக்கு தெரியுமா ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் நல்லான்றமா சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் எனக்கு வந்து தெரியுன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா லெசன் பிளான் இருக்கும் இல்லையா, சிலபஸ்
பவர்ஸு அது வந்து 1.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காமா. அதுவும் இல்லாமல் வெக்கேஷன் டைமே வந்து குறைச்சிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே வந்து தியரி கிளாஸ் தானே எடுக்கிறீங்க, ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே தியரி கிளாஸ் வந்து குறைச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அப்புறம் நீங்கள் தியரி கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கல் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு நான் வந்து பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இழுக்க வேறு என்ன விஷயம், நீங்கள் எதோ மறைக்கிறீங்க எனக்கு வந்து தெரியுதுன்னு சொல்ல, நீங்கள் வந்து அதுக்குள்ளே இதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு, கேபிட்டலில் நீங்கள் போனீங்க இல்லையா, அந்த டைமில் நிறைய இன்சிடென்ட் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேக்ஷனுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படி சீன் சேஞ்ச் பண்ணி அந்த ஹியூகோவை தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், வெளி ஆளுங்களோட சேர்ந்து சார்ன் அகாடமியோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காப்புல. அதனால் நம்ம ஹீரோ வந்து வசமாக வந்து பிடிச்சிருப்பான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு எப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ப்ரொஃபஸர் ஹியூகோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க, உங்களோட இந்த வேலையெல்லாம் நாங்கள் வந்து தூக்க போகிறது இல்லை, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஆனால் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குற காசையும் பாதி குறைச்சிட்டு, உங்களுக்கு ரிசர்ச் கொடுக்குற ஃபண்டிங் குறைச்சிட்டு, இப்போ நீங்கள் இருக்க பதவியிலேருந்து உங்களை நான் வந்து கீழே இறக்கிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுமே வந்து சொல்கிறான். ஏன்னா அவனால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்போ இந்த ஆளோட பதவிக்கு யார் வர போகிறான்னு சொல்லி அந்த ஆள் வந்து கேட்டால் ப்ரொஃபஸர் கிறிஸ் பெனிமோர்னு சொல்லி நீலமுடிக்கார வராப்புல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேக்ஷனுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கவர் இவர் தான். அதுவும் இல்லாமல் உங்களோட சக்ஸஸராக பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இவர் தான் இருந்திருப்பார். ஸோ அதனால் இதுக்கு மேலே இப்படி தான் விஷயங்கள் இருக்கும் ப்ரொஃபஸர் ஹியூகோன்ற மாதிரி சொல்ல இந்த ஆளுக்கு பயங்கர கோவமாக வந்திருக்கும். அவன் அமைதியாக வந்து பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கிறிஸ் பெனிமோர் கூட என்ன பண்ணியிருப்பான்னா, பெல்லலூனாவை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த பதவி வந்து ஏற்றுக்கொண்டுருமா சொல்லியிருப்பான். அதனால நீலமுடிக்காரன் பெல்லலூனா மேலே இருக்க வசத்தில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் வந்துட்டு அவனுக்கு இந்த பதவி வந்து நம்ம ஹீரோவுமே கொடுத்துருப்பான். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிரின்ஸிபல் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த இதை பற்றி கிளாஸ் பற்றி ப்ராக்டிக்கல் கிளாஸு, அது வந்து மேஜிக்கல் பீஸ்டோட சமனிங் கிளாஸ் பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற பாட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து மேஜிக்கல் பீஸ் சமனிங் கிளாஸ் தான் வந்து எடுக்க போகிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் வாரங்கள் கழித்து சார்ன் அகாடமியோட ஃபீல்டு வந்து காட்டுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரன்னிங் வந்து போயிட்டுருக்காங்க. டெஸ்ட் வந்து எதுக்குடா இதை நம்ம பண்ணுறோனால ஓடைய முடியலன்னு சொல்ல நம்ம ஐடன் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணு, உன்னோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு யூஸ் ஆகிருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் செரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோராவை பார்க்குறா. ஃப்ளோரா எப்படி நீ ஓடிட்டே இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வந்து மூச்சு வாங்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஃப்ளோராவுமே வந்து ஷாக்கிங்காக தான் வந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கே வந்து புரியுது சுத்தமாக அவளோட ஸ்டாமினா வந்து கொஞ்சம் கூட கம்மியாக இருக்காது. அவளோட மேஜிக் எபிலிட்டி ஸ்டாமினா ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வந்து பார்த்துருப்பா. மேபி இது வந்து அந்த டீமனால் கூட ஆயிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து அவள் யோசிப்பா எதுக்கு நம்ம ஃபீல்டை சுற்றி ஓடிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஸர் இது வந்து மேஜிக் பீஸ்ட் கிளாஸஸ் தானே, இதுக்கு நாங்கள் எதுக்கு வந்து ஓடிட்டுருக்கோம், மெடிடேஷன் தானே ஜென்ரலாக பண்ணணும்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நார்மலாக அப்படி தான் பண்ணோம், பட் அவங்களுக்குலாம் மேஜிக் பீஸ்ட் கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியும் இல்லையா, ஜென்ரலாக தேர்ட் இயரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், பட் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அதனால் தேர்ட் இயருக்கு சொல்லிக் கொடுக்குற அதே மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், அதை விட ஃபாஸ்ட்டான ஒரு மெத்தட் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிற அந்த மேஜிக்கல் பீஸ்ட் சமனிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் உங்களோட சோல்ஜர்ஸு. மேஜிக்கல் பீஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு முட்டை மாதிரி அது வந்து உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், அதை வந்து நீங்கள் மேஜிக் கற்றுக்கிட்டு எப்படி வெளில எடுத்துகிட்டு வரீங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும், ஃபுல்லாக களைச்சி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஓடி ஆகணும். அதுவும் இல்லாமல் அப்போ வந்து உங்களோட மானை வந்து ரெப்ளினிஷ் ஆகி ரெக்கவர் ஆகும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மேஜிக்கல் பீஸ்ட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்யுங்க, அப்படி யாருன்னா எதனா ஏமாத்துறதை நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலையை வந்து நான் பார்த்து விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம டெஸ்ஸி, ஐடன், லியோ, இயோனா எல்லாருமே வந்திருப்பாங்க. பார்த்தா பயங்கரமாக களைச்சி போய் வந்திருப்பாங்க. அப்போ நம்மளோட டெஸ்ட் வந்து கேட்பா, மேஜிக்கல் பீஸ்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஃபார்ம்லேயே வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்குது, பட் கரண்ட்டாக அவங்க வந்து அது நேச்சுரல் ஃபினாமினன் தான் வந்து சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக லைஃப் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு ஆக்டிவ் வில் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் மேஜிக்கல் பீஸ்ட் வந்து உங்களால் அப்படியே ஜென்ரலாலாம் வந்து க்ரியேட் பண்ண முடியாது, இதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் வந்து இருக்குது, நிறைய ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஃப்ளோரா வந்துட்டு அவளோட மேஜிக்கல் பீஸ்ட்டை சமன் பண்ணியிருப்பா. அது வந்து ஒரு ஜாக்வர், பிளாக் ப்ளூ ஃபர்ரோட ஒரு ஜாக்வர் வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோடவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஆமாம் நான் ரொம்பவுமே டேலண்டான ஒரு ஆள்
ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு போதும் ரொம்ப திமிர்த்தனமாக இருக்காத, ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம், சமன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல எனக்கு புரிஞ்சுன்றமா சொல்லிட்டு ஃப்ளோரா வந்து சொல்லுவா. நல்லா வேலை பார்த்த ஃப்ளோரான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து சொல்லிட்டு போவா. அப்போ எஸ் சார்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவா. கொஞ்சம் நாட்கள் கழித்து காட்டுறாங்க. பார்த்தா யோனாவோட மேஜிக்கல் பீஸ்ட்டாக ஒரு கத்தி வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக்கல் பீஸ்ட்டாக வெப்பன் டைப்ஸ் வந்து வந்திருக்கும். இதேமாரி டெஸ்ட் வந்து பார்த்துட்டு ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருப்பா. பார்த்தா லியோ கிட்ட ஒரு பூனை இருக்கும், டெஸ்ட்டோட கையில் ஒரு சூரியகாந்தி பூ வந்து இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்ததோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே இவங்க எல்லாருமே வந்து தாண்டி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரெனேயோட மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ரெனேயோட மேஜிக்கல் பீஸ்ட்டு ஒரு கல் மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கும். என்னடான்னு சொல்லி பார்த்தா சன்வேவுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அது வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். என்னன்னே வந்து தெரியலன்றமா சொல்லிட்டு பார்க்க ரெனேவே வந்துட்டு நான் ப்ரொஃபஸரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு சொல்லுவா. பார்த்தா திடீர்னு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ டெஸ்ட் வந்து ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் அடிச்சு என்னன்னு சொல்லி பார்க்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதோட அவங்களோட மேஜிக்கல் பீஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைலண்ட்டாக வந்து மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோன்ட்டு இப்படியே போனால் வந்து கரெக்டாக இருக்காது, நான் எல்லாத்தையும் இப்போ காம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏத்தன் நாக்டர்னஸ் ஷேடோ ஸ்பெல்ல வந்து போட்டு கவர் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஷாக் ஆகி வந்து பார்க்குறாங்க. இதுதான் ப்ரொஃபஸர் லூட்கரோட மேஜிக்கல் பீஸ்ட்டா, நினச்ச மாதிரியே இது ரொம்பவுமே பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட பாதி ஃபீல்டே வந்து கவர் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே அமைதியாக இருங்க, ரெனேயோட மேஜிக்கல் பீஸ்ட் வந்து ரியாக்ட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா அவனோட ஏத்தன் நாக்டர்னஸ் ஸ்பெல் இருக்கு இல்லையா, அதை பார்த்து எல்லாமே வந்து பயந்து அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரெனே பக்கத்தில் வந்து போவான். ரெனே அப்படியே விழுந்து கீழே வந்து கிடப்பா. அப்போ ரெனே கிட்ட வந்து ரெனே நீ வந்துன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க, ப்ரொஃபஸர் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறா. பார்த்தா அவளோட கண்ணெல்லாம் வந்து ப்ளூ கலரில் திரும்பி ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடில் பயங்கரமான டீட்டெயில்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நானுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோடும் எப்பயும் போல் தரமாக வந்திருக்கும். இந்த எபிசோட் பார்த்தினா உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட் உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.